ஹாய், வஜ்ர மீனுங்க. வஜ்ர மீன் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்க, இப்படி தான் இருக்கும் இந்த மீன். எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன். இந்தமாரி எல்லாம் கழுவி எடுத்துக்கலாம். செப்ரேட்டாக எல்லாம் கழுவி எல்லாம் 2-3 தடவை தண்ணியில் அலசி கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கபாப் மசாலா பவுட்ரு, சிக்கன் கபாப் மசாலா பவுட்ரு தான் போடுறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கலக்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. தண்ணி போட்டு. முட்டை நான் போடலை, எலுமிச்சைப்பழம் மட்டும் சேர்த்துக்கிறேன். முட்டை வேணான்னு சொல்லிவிட்டு, வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. சிம்பிளாக பண்ணலான்னு இருக்கேன். எலுமிச்சைப்பழம் நல்லா புழிஞ்சு விட்டுக்கின்னு அதை நல்லா பிசையலாம். கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு, அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச பீஸெல்லாம் அதுக்கு போட்டு அந்த மசாலாவை தடவி அது எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கலாம். 1 கிலோ மீனுங்க நாங்கள் வாங்கின்னு வந்தது. 1 கிலோ வஜ்ர மீன். அப்படியே கையில் தொடவே முடியல. வாழ நல்லா இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி மெதுவாக சாஃப்டாக இருக்குது. நல்லா மசாலாலாம் தடவி எடுத்து வச்சுக்கிட்டேன். தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் தவாவில் செஞ்சால். எல்லாம் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப 10 நிமிஷம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் தவா சூடு பண்ணிக்கின்னு, தவா சூடாகிடுச்சு. தவா மேலே வச்சு அப்படியே ஜோடிச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். தவாவில் லைட்டாக எண்ணெய் இருந்தால் போதும், ஜாஸ்தி ஒன்றும் தேவையில்லை. அப்படியே வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த பக்கம், இன்னும் 5 நிமிஷம் அந்த பக்கம், 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இதெல்லாம் அப்படியே ஜோடித்து வச்சு அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். தேவையான அளவுக்கு எண்ணெய், சும்மா கொஞ்சம் விட்டாலே போதும் எண்ணெய். ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ நம்ம போட்டு இருக்கிற மசாலாலாம் நாங்கள் சேர்த்துருக்குறோம் இல்லையா, அந்த மசாலாலாம் அந்தமாரி நம்ம ஃபிஷ் ஃப்ரை எண்ணெய் கடாயில் போட்டு கூட செய்வோம் இல்லையா, ஃபிஷ்ஷெல்லாம் அதில் விட்டு எடுத்து அந்தமாரி கூட பண்ணலாம். இது தவா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்படியே செய்யலாம், அப்படியே செய்யலாம். இந்த மசாலாவுக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் திருப்பி விட்டுக்குங்க. இன்னும் 5 நிமிஷம் வெந்தால் எல்லாம் வெந்துடும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு. எல்லாம் வெந்துட்டுருக்கு. எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பிளேட்டில் பேப்பர் போட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் எதனா எக்ஸ்ட்ரா இருந்தால் அந்த பேப்பரை எடுத்துப்போம். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாய்.